நான் கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னா நான் பார்த்து பார்த்து ரசித்த ஒரு கட்சி. ஓல்டு விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இருந்தாரு. நம்ம அப்படியே எம்ஜிஆர் வந்து தீய தீய சக்தி அப்படின்னு என்னைக்கு கருணாநிதியை பார்த்து சொன்னாரோ அன்னையில இருந்தே திமுக அப்படின்னா தீய சக்தி அப்படிங்கிற விதை நம்ம கிட்ட எல்லாம் உள்ளேயே விதைக்கப்பட்டுச்சு. அது விஷ விதெல்லாம் கிடையாது, திமுகங்கிற விஷம் அப்படிங்கிறது தான் நமக்கு விதைக்கப்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. நான் என்னடா அதிமுகவை இந்த அளவுக்கு ரசிச்சிருக்கானா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். 1987ல எம்ஜிஆர் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட போய் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. உங்களுக்கு தான் உடல்நிலை சரியில்லையே, கட்சிக்கான அடுத்த தலைவரை நீங்க அடையாளம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து புரட்சி தலைவர் சொன்ன பதில், இந்த கட்சி என்னோடது இல்லப்பா, இது என்னோட தொண்டர்களோட கட்சி. எல்லாம் தலைவனை தேடிதான் தொண்டர்கள் வருவாங்க, நான் தொண்டர்களை தேடி போன தலைவன். என் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி, இதுதான் நம்ம கட்சின்னு தூக்கி நீதான் தலைவன் என் கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நான் இன்னொருத்தனை வந்து நீதான் தலைவன் நியமனம் பண்றதுக்கு கட்சிக்கு நான் ஓனர் கிடையாது, என் தொண்டர்கள் தான் ஓனர். தொண்டர்களின் மனங்களை வென்று எவன் ஒருகிறன் தலைமைக்கு வருகிறானோ அவன் இந்த கட்சியை தலைமை இருப்பான் அப்படின்னாரு. எப்பேற்பட்ட சத்திய வாக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. அவர் மறைஞ்ச பிறகு ஒரு செங்குத்தான பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஜானி அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பலதரப்பட்ட தொந்தரவுகள். அவரெல்லாம் எங்க வரப்போறார் அப்படிங்கிற ரூபத்துல ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை தான் எல்லாருமே தூக்கி பிடிச்சாங்க. பட் தொண்டர்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது வேறையா இருந்துச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தொண்டர்களின் மனங்களை வென்று புரட்சி தலைவர் அந்த கட்சிக்கு தலைமையேத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. 1991ல ஆட்சியும் பிடிச்சாங்க. தமிழக அரசியல் வரலாற்றின் மிக மோசமான ஆட்சி அப்படின்னா 1991-96 சொல்லலாம். ஏன்னா அவன் திமுகவை ஏத்து பேசுறான், அதிமுகவை ஏத்து பேசுறான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அந்த ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி மோசமான ஆட்சியா இருந்தது. 96 தோல்விக்கு பிறகு எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்களே தோத்து போனாங்க பர்கூர்ல சுகவனம் அப்படிங்கிற ஒரு திமுக வேட்பாளர்கிட்ட. இவ்வளவுதாண்டா இந்த கட்சி அப்படிங்கிறப்ப 2001ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக தீய சக்தியா இல்ல, திமுக தான் தீய சக்தி, அதிமுக தூய சக்தி அப்படின்னு 2001 ஆட்சியில மிக சிறந்த ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற மாதிரி பிரச்சனைகளும் அப்ப இருந்துச்சு, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல.